நினைவு நாளை முன்னிட்டு தனியார் பேருந்து உரிமையாளர் ராஜ்குமார் என்பவர் தனது பேருந்தில் ஒரு நாள் இலவச பயணம் அறிவிக்கப்பட்டதால் பயணிகள் நெகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு முழுவதும் இலவசமாக பயணிக்கலாம் எனவும் அவர் அறிவித்துள்ளார். ராஜ்குமார், வேலவன் பஸ் கம்பெனியோட உரிமையாளர். எங்களோட வழித்தடம் எண் 22 சௌரிபாளையம் டு வீரகேரளம் பேருந்தில் இன்று ஒரு நாள் எனது தந்தையின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பயண கட்டணம் இல்லாமல் எல்லா மக்களும் பயணிக்கலாம்ங்கிற இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக எங்கள் பஸ்ஸில் பயணிக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மிக மிக ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஊழியர்கள்லாம் இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு சம்பளம் வேண்டாங்க, நீங்கள் பொதுமக்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, நாங்களும் ஒரு இதை பண்ணுறோங்க அப்படின்னு சொல்லி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது இன்னைக்கு நல்லாவே போயிட்டுருக்குங்க. இந்த நல்ல நாளில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்களில் எங்கிட்ட ஒரு நாள் இல்லாமல் எல்லா நாளும் எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன செலவு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை முன்னிட்டு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேங்க. பார்த்துட்டு மாற்றுத்திறனாளிகள் மக்களுக்கு வருடம் முழுவதும் அவங்களோட அடையாள அட்டை, ஐடி கார்டு காமிச்சு பஸ்ஸில் எல்லா நாளுமே பயண கட்டணம் இல்லாமல் பயணம் பண்ணிக்கலாங்கிறது இன்னைக்கு என்னோட தந்தையோட 4ஆம் ஆண்டு நினைவு நாள் என்று நான் சொல்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறதுக்கு.